சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இது முதல் 15 நாட்கள் அதுக்கு உண்டான சூழ்நிலை அது அப்படி தான் இருக்குது. பத்தாவதுக்கு குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கெட்ட பேர், அனாவசியமான கெட்ட பேர், நீங்கள் செய்யாத தப்பு யாரோ 2 பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. வீட்டில் ஏதாவது அரிசி பருப்பை கலந்துருப்பாங்க, இல்லை ஆஃபீஸில் யாரோ கௌரவம் மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சிக்கல் கூட டெம்பரவரி தான், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தை கொண்டும் உங்களுடைய சமயோஜித புத்தியை கொண்டும் அவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு. துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது அவருக்கு உடம்பு படுத்தின்னு இருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள் சந்தோஷமான சுக செலவுகளாக இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதியே உங்களுக்கு செலவு, வருமானத்தை காட்டிலும் செலவு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிடர்கம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன் சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அவர் மாத்திருக்காரகனும் கூட, அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில். ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் குருவின் 7ஆம் பார்வையில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரக சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம், அதாவது தை மாதம் பிறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கான அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம். ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை அடைகிறார். ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 14, 13, 14, 15, 16 வரைக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த 4 கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு வருது. பௌர்ணமி அதாவது மார்கழி மாத பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வருது. போகி பண்டிகை ஜனவரி 14 போகி பண்டிகை, 15 தைப்பொங்கல், 16 மாட்டுப்பொங்கல், 17 காணும் பொங்கல், தை அமாவாசை 18ஆம் தேதி, பீஷ்மாஷ்டமி ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 25 ரத சப்தமி, 26 பீஷ்மாஷ்டமி, 27 தை கிருத்திகை. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள். இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார்.
உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் இது முதல் 15 நாட்கள் மட்டும்தான். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அனாவசியமான அபவாத பெயரை சந்திப்பீர்கள். அபவாத பெயர்னா செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாசாந்திர சுழற்சியில் ஒரு சின்ன சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சார், இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு தாமதம் ஏற்படும். அல்லது அதில் ஒரு சிக்கல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நீ ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு, அதாவது உங்களுக்கே தெரியும் அது நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரா மாதிரி ஒரு நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுவும் இந்த 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 ப்ரெக்னென்சி விஷயத்துலலாம் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நிறைய பேர் வந்து என்னமோ அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. கடவுள் வந்து சரி கடவுள் வேண்டாம், இயற்கைன்னு சொல்லுவோம். அந்த இயற்கை கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த தாய்மைங்கிறது. அந்த தாய்மைக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். அதை வந்து சில பேர் கொடுக்கறதில்ல. அதுவும் இந்த காலத்து பசங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. தப்பு இந்த சென்ஸ் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதுக்குண்டான மரியாதை கொடுக்கறதில்ல. அந்த காலத்தில் போஷாக்கான உணவு வகைகளை எடுத்துக்கிறது இல்லை. அதையும் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்குறாங்க. இந்த 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 ப்ரீ ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போகிறதுலாம் நல்லா இல்லை. ஏன்னா இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அதுக்கு உண்டான சூழ்நிலை அது அப்படி தான் இருக்குது. பத்தாவதுக்கு குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கெட்ட பேர், அனாவசியமான கெட்ட பேர். நீங்கள் செய்யாத தப்பு யாரோ 2 பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. வீட்டில் வந்து ஏதாவது அரிசி பருப்பை கலந்துருப்பாங்க, இல்லை வந்து ஆஃபீஸில் யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் தண்டனை யாருக்கு? சிம்மராசிக்காரனுக்கு. ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து பெருசாக ஆரோக்கியம்னா உடனே பெருசாக வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் அது மாதிரிலாம் கிடையாது. தலைவலி, கழுத்து வலி, கண்ணு வலி, கண்ணில் பவர் இன்க்ரீஸ் ஆகுது, நெஞ்சு சம்பந்தமான இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. வழக்கு விஷயங்கள், இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். அதெல்லாம் பிரச்சனையாக இல்லை. ஆனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்கள் கௌரவம் உயரக்கூடிய நேரம். ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்தையே தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய குழந்தைகளால் ஏற்படுகின்ற நேரம் இது. அது சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் கௌரவம் மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சிக்கல் கூட டெம்பரவரி தான், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தை கொண்டும் உங்களுடைய சமயோஜித புத்தியை கொண்டும் அவர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம், சுய தொழில் இதெல்லாம் பண்ணுறவராக இருந்தால் இப்பொழுது இந்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நில வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஊரில் இருக்கிற கோயிலெலாம் கண்ணுக்கு தெரியாத கோயிலெலாம் உங்களுக்கு தெரியும். யாருமே போக முடியாத கோயில். எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலில் பார்த்தேன். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற பாதையே இல்லை. அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் வந்து போய் ஷூட் எடுக்கிறார். அது மாதிரி நீங்கள் புதுசாக கண்டுபிடிப்பீங்க. உங்களால் பல கோயில்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் வந்து இந்த வீட்டில் ஏதாவது பிரார்த்தனை செலுத்துகிற பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ செலுத்துறதுக்கு உண்டான நேரம். இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பிரார்த்தனைலாம் செலுத்துறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது அவருக்கு உடம்பு படுத்தின்னு இருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள் சந்தோஷமான சுக செலவுகளாக இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதியே உங்களுக்கு செலவு, வருமானத்தை காட்டிலும் செலவு. வருஷ ஆரம்பமே வா அப்படின்னு தலையில் கை வைக்க வேண்டாம். ஏன்னா வருஷத்துலேயே உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் தாங்க நினச்ச படிப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு தன லாபம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தேன்னா, லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க, பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு. கூடவே துர்கா சப்தஸ்லோகி, துர்க்கை வழிபாடு செய்து துர்கா சப்தஸ்லோகி சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளற்ற தனப்புழக்கம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்திடும். வருடத்தின் முதல் மாதமான தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை. அந்த ஆசையையே பிரார்த்தனையாக அன்னையின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.